1ஆம் வகுப்பு மாணவியிடம் பள்ளி ஊழியர் சில்மிஷம் செய்ததால் ஆவேசமுற்ற பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கொல்கத்தா ராணிகுதி பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியிடம் பள்ளி பேருந்து ஓட்டுநர் முறைகேடாக நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. கடந்த வாரம் விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக இன்னொரு பகுதிக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்ற போது அச்சிறுமியின் உடல் பாகங்களை தொட்டு ஓட்டுநர் சில்மிஷம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியதால் ஆவேசமுற்ற நூற்றுக்கணக்கான பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செக்ஸ் சில்மிஷத்தில் ஈடுபட்ட ஊழியரை பள்ளி நிர்வாகம் காப்பாற்ற முயல்வதாகவும் பெற்றோர் புகார் கூறினர். போலீசார் மற்றும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் முறையான உறுதிமொழி அளிக்கப்பட்ட பிறகும் பெற்றோர்கள் சமாதானமாகாமல் தொடர்ந்து போராடினர். பெங்களூர் நகரில் உள்ள இருவேறு பள்ளிகளில் 6 வயது மற்றும் 8 வயது மாணவிகள் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட கொடூர சம்பவங்களால் பெரும் போராட்டங்கள் நடந்து முடிந்த நிலையில் கொல்கத்தாவிலும் பாலியல் கொடுமைக்கு எதிரான போராட்டம் வெடித்து கிளம்பியுள்ளது. மெட்ரோ நகர்களில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதையே இச்சம்பவங்கள் தோலுரித்து காட்டுகின்றன.